தமிழ்நாட்டில் வெயில் காலம் முன்கூட்டியே தொடங்கி இருக்கிறது. பல்வேறு இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெயில் இப்போதே பதிவாக தொடங்கி இருக்கிறது. பொதுவாக வெயில் காலங்களில் பச்சிளம் குழந்தைகளை பாதுகாப்பது என்பது பெற்றோர்களுக்கு மிகவும் ஒரு சிரமமான ஒரு காரியமாக மாறியிருக்கிறது. வெயில் காலங்களில் தட்டம்மை, வேர்க்குரு போன்ற தொற்றுகளுக்கும் குழந்தைகள் பல்வேறு இன்னல்களுக்கு உள்ளாகின்றனர். இந்த தொற்றுகளிலிருந்து குழந்தைகளை எப்படி பாதுகாப்பது, பச்சிளம் குழந்தைகளை எப்படி பாதுகாப்பது என்பது தொடர்பாக தீர்வுகளை நோக்கி டாக்டர் சோமு சிவபாலன் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். வெயில் இப்போயே தொடங்கிருச்சு, முன்கூட்டியே தொடங்கி இருக்கிறது. நிறைய இடங்கள்ல இப்பயே சதம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு வெயில். பச்சிளம் குழந்தைகள், இப்போது பிறக்கக்கூடிய குழந்தைகளை பாதுகாப்பது என்பது பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய ஒரு சிரமமாக இருக்கிறது. இதற்கான தீர்வு என்ன, என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும், அதுல இருந்து எப்படி நம்ம அந்த பச்சிளம் குழந்தைகளை, நியூபார்ன் பேபிஸ் எப்படி நம்ம பாதுகாப்பது? பொதுவா நீங்க கேட்டது கரெக்ட் தான். ஊரையும் சூடையும் நம்ம மாற்ற முடியாது. நம்மளையும் நம்ம சுத்தி இருக்கிறதையும் தான் நம்ம பாத்துக்க முடியும். பச்சிளம் குழந்தைன்னு பொதுவா நம்ம சொல்றது 28 நாள், பிறந்ததுல இருந்து 28 நாள்ல பச்சிளம் குழந்தைன்னுவோம். அதுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். அதெல்லாம் பொதுவா சின்ன குழந்தைகள், அத வீட்டில் இருக்க பிள்ளைங்க, ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்கன்னு பார்த்தோம்னாக்க வெயில் காலத்துல ரொம்ப டைட்டா ட்ரெஸ் போட வேண்டாம். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, சளி பிடிச்சிரும், இது பிடிச்சிரும்னு சொல்லிட்டு இது போடுறது, ஸ்வெட்டர் போடுறது, அது மாதிரி வேண்டாம். லைட் கம்ஃபர்டபுள் ட்ரெஸ்ஸிங்னு சொல்லுவோம், ப்ரிஃபரபிளி காட்டன் ட்ரெஸ்ஸிங். ரொம்ப வீட்டில் இருக்கிறப்ப பனியன் இதோட இருக்கலாம் பிள்ளைங்க, அது மாதிரி. ஸோ அது ஒன்று முக்கியம். ஏன்னா அது ஹீட் கன்சர்வ் பண்றதுக்கு, நம்ம ரொம்ப டைட்டா ஆடை போடுறது ஹீட் கன்சர்வ் பண்றதுக்காக. வெயில் காலத்தில் ஹீட் நம்ம கன்சர்வ் பண்ண வேண்டாம், ஹீட் டிசிபேட் ஆகணும். இன்னொன்று ஹைட்ரேஷன் நம்ம எல்லாரும் சொல்றது தண்ணி குடின்னு சொல்றோம். தண்ணி பார்ட் ஆஃப் த திங். நம்ம வெயில்ல போனாலும் போகாட்டியும் நமக்கு எதுக்கு தாகம் எடுக்குதுன்னா, நம்ம அதுல இருந்து இன்சென்சிபிள் லாஸ் நிறைய ஆகும். அதை நம்மளே அறியாம, வேர்த்தாதான் நமக்கு தெரியுது. வேர்வையே இல்லாம சூடா ஆவியா நிறைய போயிட்டு இருக்கும். மூச்சு விடுறதுல நிறைய போகும், கொஞ்சம் யூரின்லயும் வரதை செய்யும். சோ அதனால இந்த இன்சென்சிபிள் லாஸ்க்காக நம்ம தண்ணி எடுக்கிறது, அதுக்கு தான் தாகம். சோ அதுல 3 இது இருக்கு. தண்ணி மட்டும் இல்ல, உப்பு சத்து, நீர் சத்து, உப்பு சத்து, சக்கரை சத்து சத்துக்காக நம்ம எடுக்கிறது. சோ அதனால நீர் ஆகாரம்ன்றது தான் பெட்டர். நீர் ஆகாரம்னா ஒன்னே பழைய தெளிவுல போடுறது இல்ல. இட் கேன் பி ஜூசஸ், வீட்டில் பண்ற ஜூசஸா இருக்கும், பட்டர் மில்க், டெண்டர் கோகனட், இது மாதிரி எதுனாலும் நம்ம வீட்டில் அவைலபிளா இருக்கிறத யூஸ் பண்ணலாம். சோ லைம் ஜூஸ் கூட உப்பு போட்டு குடிக்கிறது இல்ல, மோர்ல உப்பு போட்டு குடிக்கிறது இல்ல, ஒன்றும் தப்பு கிடையாது. கமர்ஷியல் ஜூசஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் கண்டெய்ன்ஸ் லாட் ஆஃப் குளுக்கோஸ். ரொம்ப குளுக்கோஸ், ரொம்ப இனிப்பா இருக்கிறது எப்பயுமே ஆஸ்மாட்டிக் லோட இன்க்ரீஸ் பண்ணும். ஒன்னு இட் கேன் பி ஆல்சோ an irritant டு த ஸ்டமக். இன்னொன்னு யூரினும் போக்கு ஜாஸ்தியா இருக்கும். சோ அதனால சமநிலையில ரொம்ப ஜாஸ்தி சர்க்கரை ஆட் பண்ணாம வீட்டிலேயே பண்றதை நம்ம குடிக்கிறது நல்லதா இருக்கும். சோ அதனால சளி வந்துடும், இருமல் வந்துடும் நினைக்கிறது தப்பு. ஏன்னா சளி இருமல் யூஸ்வலா காத்து மூலமா பரவுறது. இப்போ கோவிட் சொன்ன பிறகு எல்லாருக்கும் நிறைய புரிதல் இருக்கு. சோ அதே மாதிரிதான் எல்லா இருமல் சளியும் வராது. இட்ஸ் பை கான்டாக்ட், வெரி ரேர்லி, தொடுறதுனாலயும் படுறதுனாலயும். இன்னொன்னு காத்து மூலமா மனுஷன்ல இருந்து மனுஷன் பரவுறது தான் அது பரவக்கூடும். இன்னொன்னு நீங்க சொன்னீங்க, அந்த அம்மையை பத்தி கேட்டீங்க. நம்ம ஊர்ல எந்த ஒரு ரேஷ் வந்தாலுமே உடனே அம்மண்டுவோம். கொசு கடிச்சு வந்தா கூட அம்மண்டுவோம், அதுக்கு ஒரு பேர் கொடுத்துருவோம். வேர்க்குருக்கும் அம்மன்னு சொல்லிடுவாங்க. சோ அதனால அந்த காலத்துல அம்மனா என்ன சொன்னாங்கன்னா, வீட்டில இரு, வெளியில போகாத, ஒன்னும் பண்ணாத, எதுவும் எடுக்காத, தானே சரியா போயிடும். எதுக்குனாக்கா அது நிறைய சயின்ஸ் இருந்தது. அதுல என்னன்னா, வெளியில போகாதன்றது மத்தவனுக்கு பரப்பி விடாத, வெளியில போகாம இருக்கிறது நீ மத்தவங்கிட்ட இருந்து வேற ஏதாவது மேல்படியா எடுத்துக்காத. சோ வீட்டில இருந்தா ரெஸ்ட், அமைதியா இருப்ப, நல்லா சாப்பிடுவ, தானே ரிகவர் ஆகும். சோ மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் செல்ஃப் லிமிட்டிங். நம்ம சொல்ற அம்மா நம்ம சின்னம்மன்னு சொல்லுவோம் நிறைய. சின்னம்மன்றது தோ நம்ம சின்னம்மன்னு சொன்னாலும் இட்ஸ் கால்டு ஸ்மால் பாக்ஸ் தட் இஸ் பீன் எராடிகேட்டட். அது நமக்கு இல்ல இப்போதைக்கு. இன்னொன்னு முத்தம்ம சிக்கன் பாக்ஸ், மணல்வாரின்றது மீசல்ஸ்னு சொல்லுவோம், புட்டாளம்ன்றது மம்ஸ். இதெல்லாம் காமன் திங். இப்ப ஹேண்ட் ஃபுட் மவுத் டிசீஸ் அப்படின்றோம், தக்காளி காய்ச்சல், அது மாதிரி சொல்றாங்க. சோ இதுக்கெல்லாம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக் மருந்துன்றது கிடையாது. சிக்கன் பாக்ஸுக்கு மட்டும் சம்டைம்ஸ் வி ஸ்டார்ட் ஆன் மெடிசன். அது என்னன்னா, அதோட வீரியத்தை குறைக்கிறதுக்கும் அதோட பரவல் தன்மையை கம்மி பண்றதுக்கும் நம்ம ஆரம்பிக்கிறது. மீசல்ஸ்க்குலாம் ஒன்றும் இல்லை, விட்டமின் ஏ அது மாதிரி கொடுத்துட்டு வெயிட் அண்ட் வாட்ச் தான். ஸோ அதில் வெரி ரேர்லி காம்ப்ளிகேஷன் ஆகலாம். அதனாலதான் இந்த எம்எம்ஆர் ஊசின்றது ஒன்று இருக்கு. எம்எம்ஆர்னா மீசல்ஸ், மம்ஸ், ருபல்லா, இது 3 வகையான அம்மையை ப்ரிவென்ட் பண்றதுக்கு. இன்னொன்று சிக்கன் பாக்ஸுக்கும் வேக்சின் இருக்கு. ஸோ இந்த எம்எம்ஆர் சிக்கன் பாக்ஸ் வேக்சின் போடுறது நல்லது. முன்னெல்லாம் 1 டோஸ் ஆஃப் சிக்கன் பாக்ஸ் சொன்னா, இப்போ 2 டோஸ் ஆஃப் சிக்கன் பாக்ஸ் வேக்சின் சொல்றோம். எம்எம்ஆர் மொத்தமா 3 குழந்தைங்கள அட்வைஸ் பண்றோம், 3 டோசஸ் அட்வைஸ் பண்றோம். அதுவோ போட்டுக்கிறது நல்லது. ஸோ எல்லாத்தையும் ப்ரிவென்ட் பண்ண முடியலனாலும் ப்ரிவென்ட் பண்ணக்கூடியதை ப்ரிவென்ட் பண்ணலாம்.
சிக்கன் பாக்ஸ் இருக்கும் பட்சத்தில் மருந்துகள் உண்டு, அதோட வீரியத்தை கம்மி பண்ண. மற்றதுக்கெல்லாம் ஒன்று எடுக்காமன்னா மருந்துன்ற பேர்ல எதுவும் எடுக்காம, அதனால தொந்தரவு இருக்கும் பட்சத்தில் மருத்துவராக இருக்கணும். அப்படி இல்லாட்டி நார்மலா வீட்டில் இருந்துட்டு ஐசோலேட் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு பரவ விடாம பாத்துக்கிட்டா நல்லது. நிச்சயமா சார். பொதுவா அந்த வெயில் காலங்கள்லாம் வந்து இந்த தட்டம்மை, அந்த முத்து அம்மை தான் வந்து பெரிய லெவல்ல ஒரு பிரச்சனைகளை உண்டாக்கும். மற்றதெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், இளநீ கொடுக்க சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் 3 தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் தான் வெளியில வரணும் அப்படின்னு கிராமத்துல எல்லாம் சொல்லுவாங்க. பொதுவா வந்து தட்டம்மைக்கு பெரிய லெவல்ல மருத்துவம் இல்லையா? இந்த மாதிரியான ஒரு தனிமைப்படுத்துதல் மட்டும்தான் தீர்வா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்க? மருத்துவம் இல்லையானா வைரஸஸ் முக்கால்வாசியா தானா போறதுதான். தானா போறது அதுவா வரும் போகும். சம்டைம்ஸ் நம்ம தானா போறது தானே அசால்ட்டாவும் இருக்க முடியாது. ஏன்னா சம்டைம்ஸ் அதனால காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு வரக்கூடும். இப்போ எனக்கும் உங்களுக்கும் வந்ததுன்னா எனக்கு மைல்டா இருக்கலாம், உங்களுக்கு சிவியரா இருக்கலாம். ஸோ ஆளுக்கு ஆளு மாறக்கூடும். எல்லா வியாதியோட தன்மை அது மாதிரி தானே. ஸோ அதனால ஸ்பெசிஃபிக்கா ட்ரீட்மெண்ட் இல்லைனாலும் வேக்சின்ஸ் இருக்கு. அந்த தட்டமன்னு சொல்றதுக்கு இதுக்கு வேக்சின்ஸ் இருக்கு. அது நம்ம போட்டுக்கிறது நல்லது. இப்போ எல்லா கவர்மெண்ட் ஸ்கெடியூல்லேயே அது வருது, எம்ஆர் வேக்சின் சொல்லிட்டு வருது. பிரைவேட்ல எம்எம்ஆர் வேக்சின்ஸ் போடுறாங்க. கண்டிப்பா தட்டம்மை போன்ற நோய்கள்லாம் வந்து முன்கூட்டியே தடுப்பது அப்படின்றது மிகச்சிறந்தது. இந்த வெயில் காலங்களில் குழந்தைகளுக்கு பொதுவா வரக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னா வேர்க்குரு தான். நிறைய பேர் வந்து சொரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. தோல்ல வந்து நிறைய அரிப்புகளை உண்டாக்கும். தோல் சம்பந்தமான நிறைய பிரச்சனைகளை வந்து வேர்க்குரு உண்டாக்கும். அதிலிருந்து குழந்தைகளை எப்படி பாதுகாப்பது? வேர்க்குருன்றது எதனால வருதுன்னு பார்த்தா, வேர்வை வர ஓட்டையோட அந்த துவாரங்கள் அடப்படுறதுனால வர்றதுதான் வேர்க்குரு. ஸோ நிறைய இதுல பாத்தீங்கன்னா பவுடர் போட்டோம்னாக்கா அந்த அரிப்பு கம்மியாகிறது மாதிரி இருக்குமே ஒழிய, இன்ஃபேக்ட் இட் கேன் இன்க்ரீஸ் யுவர் வேர்க்குரு. ஏன்னா அந்த ஓட்டைகளை துவாரங்கள் அடைக்கப்படலாம். ஸோ அதனால இருக்கும். ஸோ இதுக்கு பேசிக்கா ஹைட்ரேஷன் தான். இல்லாட்டி இந்த லோக்கல் ட்ரையிங் ஏஜென்ட் லைக் இந்த கேலமின் இது மாதிரி போடுறதுக்காக சொல்லுவோம். ஸோ இது வந்து நிறைய பேர் இந்த மண்ணை வச்சு தடவுறது, இந்த சம்டைம்ஸ் இந்த மஞ்சள் தடவுறது, இது மாதிரி சம்டைம்ஸ் இட் கேன் பி கவுண்டர் ப்ரொடக்டிவ் இரிட்டன்ட் ஆகலாம். அதை மேலே போட்டு சொரிஞ்சாங்கனாக்கா அது இன்ஃபெக்ட் ஆனிச்சுன்னா அது சரங்கு வகையில் போயிடும். ஸோ அதுக்கும் பிறகு இந்த ட்ரீட்மெண்ட் டோட்டலி பிகம்ஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதை சொரிஞ்சு ரொம்ப புண்ணாகின்னா ஆனால் அது சரங்கு மாதிரி ட்ரீட் பண்ண வேண்டுமாட்டிருக்கும். இல்லாட்டி வேர்க்குறை யூஸ்வலாக கேலமின் மாதிரி இதில் மைல்டாக இருக்கிறது தானாக போகும். ஹைட்ரேட் யுவர் செல்ஃப் வெல், அது பொதுவாக உள்ளது தான். ஜென்ரல் ஹைஜீனை பார்த்துக்கிட்டு ஹைட்ரேட் நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தோம்னாக்கா பெரிய ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. வேர்க்குருக்கு அந்த சில் பவுடர் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கொடுக்குறாங்க. அந்த பவுடர் போட்டால் குழந்தைகளுக்கு குணமாவதற்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை இந்த நொங்கு இது போன்ற பொருட்கள்லாம் வந்து கிராமங்களில் தேய்க்கக்கூடியதன்னையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த மாதிரி இயற்கை மருத்துவமே செய்யலாமா, இல்லை மருத்துவரை அணுகுவது தான் மிகச்சிறந்ததுன்னு நினைக்கிறீங்க? பொதுவாக மருத்துவமும் ஒன்றும் பண்ண வேண்டாம், நம்மளும் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. அது தானாக இருக்கிறது பெரிய தொந்தரவு இல்லாமல் இருக்கிறப்ப, அது ஓப்பன் ஆகிறப்ப தானாக சரியாயிடும். அதனால தொந்தரவு இருக்கும் பட்சத்தில் அது லோக்கலா அந்த எடிமா கம்மியாகிறதுக்காக அந்த கேலமின் இது மாதிரி இந்த ட்ரைனஸ் மூலமா அந்த சுருங்குறதுக்காக உள்ளதை நம்ம போடுறது. ஸோ பொதுவா பவுடர்ஸ்ன்றதை நம்ம அட்வைஸ் பண்றது இல்லை. இந்த கேலமின் இஸ் அ ட்ரையிங் ஏஜென்ட், லோக்கல் ட்ரையிங் ஏஜென்ட் மாதிரி அந்த பர்டிகுலர் இதுக்கு உரியறது மாதிரி உள்ளதுக்காக நம்ம அது போடுறது. சரிங்களா? நிச்சயமா சார். இந்த வெயில் காலங்களில் பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள், அதாவது 1ஆவதிலிருந்து 5ஆவது வரைக்கும், இப்போ எல்கேஜி யூகேஜி குழந்தைகள்லாம் நிறைய பேர் வந்து பள்ளிக்கு செல்லக்கூடியதை பார்க்க முடிகிறது. அவங்கள எப்படி நம்ம இந்த வெயில் காலங்களில் பாதுகாப்பது? ஏன்னா டீஹைட்ரேட் அதிகமாகுவதற்கு வாய்ப்பு இருக்கு. பெரியவங்களே வந்து டீஹைட்ரேட் ஆகி நிறைய பிரச்சனைகளை உண்டாக்குறோம். இது ஒரு புறம் இருக்க, வெயில் காலங்களில் அதிகமாக விளையாடுவது, குழந்தைகளுக்கு அதிகமாக வேர்ப்பதன் காரணமாக சளி போன்ற பிரச்சனைகளும் உள்ளாகுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது இரண்டிலுமிருந்து குழந்தைகளை, பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகளை எப்படி நாம் பாதுகாப்பது? பள்ளிக்கு போற நேரத்துல பார்த்தா வெயில் அவ்வளவா இல்ல, வர நேரத்திலயும் பார்த்தா கொஞ்சம் வெயில் இருக்கு, அவ்வளவா இல்ல. என்னன்னாக்க பள்ளிக்கு போறது ஒரு பீக் வெயில வந்து தவிர்க்கிறது நல்லது. மேல்படையா படுறது மாதிரி இருக்கிறத தவிர்க்கிறது நல்லது. அந்த டைம்ல வெளியில விளையாடுறத தவிர்க்கிறது நல்லது. இன்டோர் கேம்ஸ் விளையாடலாம், விளையாடுறது கூடாதுன்னு சொல்லல. இது மாதிரி டைம்ல ஏன்னா நிறைய ஹீட் ஸ்ட்ரோக்ஸ் கூட இப்ப ரிப்போர்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. பிள்ளைங்களுக்கு அதோட புரிதல் தெரியாது. தண்ணி குடிக்கிற நேரம் வேஸ்ட் ஆயிடும்னு சொல்லிட்டு அதுங்க விளையாண்டுட்டு இருக்கோம். அது மாதிரி இதுல சம்டைம்ஸ் டீஹைட்ரேட் ஆகலாம், அது மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். ஸோ பொதுவா இதையும் அதே மாதிரி தான், மேக் திங்ஸ் அவைலபிள். குடிக்கிறதுக்கு நீரோ இல்ல நீர் சத்து சம்பந்தமானதோ அவைலபிளா இருக்கட்டும். நார்மலா நீ வெயில்ல விளையாண்டாலும் இல்லாட்டியும் வெளியில போறப்ப கொடை இது மாதிரி போட்டுக்கிறது நல்லது. கொடையில வந்து டார்க் ஷேட்ஸ் இல்லாம லைட் ஷேடா இருந்தா அந்த ஹீட் அப்சார்ப்ஷன் வில் பி மச் லெஸ்ஸர். அது இல்லாம சன் ஸ்கிரீன்ஸ் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருந்தா இது மாதிரி இருந்தா சன் ஸ்கிரீன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்னு அதே மாதிரி நான் சொன்னது மாதிரி அடிக்குவேட் அப்ராப்ரியேட் ட்ரெஸ்ஸிங். அப்ராப்ரியேட் ட்ரெஸ்ஸிங்னா ரொம்ப டைட்டா இல்லாம நம்ம சீசனுக்கு ஏற்ப ட்ரெஸ்ஸிங்கா பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி ஹோம் அவைலபிள் ஃப்ளூயிட்ஸ், வீட்டில் இருக்கிற ஃப்ளூயிட்ஸ் நம்ம நார்மலா நடைமுறையில் குடிக்கிறது எதுனாலும் குடிக்கலாம்.
அதே மாதிரி பழங்களை பொறுத்த அளவுல சீசனபிள் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஆர் ஆல்வேஸ் பெஸ்ட். அந்த சீசன்ல விளையுதுனாலே அந்த சீசனுக்கு உகந்த பழங்களா தான் அது இருக்கும். அதே மாதிரி வேர்த்தா சளி பிடிக்கிறதுன்றது இதை நம்ம தொட்டு சொல்லிக்கிட்டு இருக்கோம். வேர்த்தா சளி பிடிக்காது, உள்ள இருக்கிறது தான் வெளியில வருது. வேர்வைன்றது ஒண்ணுக்கு மாதிரி அதுவும் ஒரு வெளிப்பாடு. ஸோ அதனால அது பிடிக்காது. கிருமிகள் தாக்கத்தினால தான் உங்களுக்கு வந்து சளியோ இருமலோ வரும் ஒழிய வேர்வையினால யூஸ்வலா வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. உங்களையும் அறியாம நீங்க பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றதுக்காக வெளியில வேர்வையா தெரியாமையும் நீர் போயிட்டு தான் இருக்கு. அது எக்ஸஸ் ஆகிறப்ப தான் வந்து வேர்வையா உங்களுக்கு வெளிப்படுது. நிச்சயமாங்க சார். இந்த வெயில் காலங்களில் குழந்தைகளுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் வருகிறது. டைட்டா ட்ரெஸ் அணியக்கூடாது, ரொம்ப தளர்வா குழந்தைகளை வந்து பாதுகாக்கணும். அதிகமா இந்த அம்மை போன்ற நோய்கள்ல இருந்து தனிமைப்படுத்துதல் மிகச் சிறந்தது. தொற்று நோய், அதாவது வேர்க்குரு போன்ற தொற்று நோய்கள் இயல்பாகவே வந்து அதுவாகவே சரியாகக்கூடிய ஒன்றுதான். பெரிய விதமான சிரமங்கள் இல்லாம குழந்தைகளை பாதுகாக்கணும். பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த இயற்கை பழங்கள் அதிகமாக, காய்கறிகள் அதிகமாக, குழந்தைகளை எப்படி பாதுகாப்பது தொடர்பான பல்வேறு விதமான தீர்வுகளை கொடுத்தீங்க. எங்களோடு இணைந்து முக்கியமான ஒண்ணு, வீட்டுல நம்ம இருக்கிற இடத்தையும் காத்தோட்டமா வச்சுக்கணும். காத்தோட்டம்ன்றதே நமக்கு நிறைய பேருக்கு புரியாம இருக்குது. என்னன்னா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கதவு திறந்து வச்சிருக்கோம், கொசு வருதுன்னு எல்லாத்தையும் மூடி இறுக்கமா இருக்கும். உள்ள இருக்கப்ப நமக்கு தெரியாது. வெளியில இருந்து உள்ள நுழையிறப்ப ஒரு ரூம் இறுக்கமா இருந்தாலே தட்ஸ் நாட் அ வென்டிலேட்டட் ரூம் ஆர் அ வெல் வென்டிலேட்டட் ரூம். ஸோ அந்த மூமெண்ட் ஆஃப் ஏர் இருந்தாலே அது நல்லது. கிருமிகள் இருந்தாலும் அலர்ஜன்ஸ் இருந்தாலும் அது டைல்யூட் ஆகும். ஸோ காற்றோட்டமா வச்சுக்கிறது நல்லது, அது முக்கியம். நிச்சயமா வேர்க்குரு ஒரு புறம் இருந்தாலும் வியர்வையினால சளி பிடிப்பது என்பது வந்து ஒரு சரியான ஒரு இது கிடையாது. நார்மலா வைரஸ் தொற்று நோயினால் தான் வந்து சளி பிடிக்குது அப்படின்ற ஒரு கருத்தையும் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. ஏன்னா நிறைய பேர் இப்படி தான் நினைச்சிட்டு இருக்காங்க, இன்னமும் வியர்வையினால தான் குழந்தைகளுக்கு சளி பிடிக்குது அப்படின்றது. அதற்கு மாற்று தீர்வு சொல்லியிருக்கிறீங்க. காற்றோட்டமான இடம் நிறைய விதமான நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. இதை சேர்த்துக்கோங்க. பொதுவா எல்லாரும் எவ்வளவு நீர் குடிக்கணும்னு கேட்பாங்க. அது உங்க தேவைக்கு பொறுத்தது. என்னன்னா பொதுவா 4ல இருந்து 5 வாட்டி தாராளமா போற யூரின் போற அளவுக்கு, வெள்ளையா இல்ல மைல்டு மஞ்சளா இருக்கிற அளவுக்கு யூரின் போற அளவுக்கு இருந்தாலே அடிக்குவேட் ஹைட்ரேஷன்றதை குறிக்கும். அதை நம்ம பார்த்துக்கணும். நீ தாகம் இல்லாத அளவுக்கு இருக்கணும். எப்பயுமே வந்து ஒரு வேர்வையோ தாகமோ ஜாஸ்தியா இருக்கும் பட்சத்தில் நீர் சத்தோட உப்பு சத்தம் அதோட சேர்ந்த அந்த எனர்ஜிக்கான இது சேர்ந்து நம்ம எடுக்க வேண்டுமாட்டிருக்கும். நீருன்றதோட நீர் ஆகாரமா எடுக்கிறது ஆல்வேஸ் பெட்டர். தேங்க்யூ.